நீங்க தேவனை விசுவாசிக்க ஒவ்வொரு நன்மைகளா 1 by 1 உங்களுக்கு அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். 1 by 1 ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். ஆமென். சில நன்மைகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்துல சில நன்மைகள் எனக்காக திறக்கப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் குறைந்திருப்பானா? செழித்திருப்பான். அவ்வளவுதான். ஆமென். எஸ். செழித்துதான் இருக்க முடியும். ஆமா, ஏன்னா என் தேவன் குறைவுகளை தருகிற தேவன் இல்ல, என் தேவன் நிறைவுகளை தருகிற தேவன். நிறைவானது வரும்போது நிறைவான அன்பு, நிறைவான ஆரோக்கியம், நிறைவான செழிப்பு, நிறைவான பணம், நிறைவானது வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆமென். எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும். ஆமென். நான் இனி குறைவாவே இருக்க முடியாது. இப்ப நீங்க எந்த இடத்துல குறைவா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். உங்க குறைவுகள் மாறுகிற நாள். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் நான் பேசுகிறேன். உங்கள் குறைவுகள் மாறுகிற நாள் இது. உங்கள் குறைவுகள் மாறுகிற நாள். ஆமென். நிறைவு, நிறைவு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிறைவு. நிறைவு. நிறைவு யாரு? நம்ம கடவுள். குறைவு யாரு? பிசாசு. அப்ப எப்படி உங்ககிட்ட குறைவு இருக்க முடியும்? அப்ப எப்படி உங்ககிட்ட குறைவு இருக்க முடியும்? இருக்க முடியாது. என் குறைவு காலியானது. எஸ், என் குறைவு காலியானது. நிறைவு, நிறைவு மட்டும்தான். நிறைவு மட்டும்தான். நோ குறைவு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் விசுவாசி எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனா நான் அவரை விட விசுவாசிப்பேன். அவன் ஆபிரகாமை விட நான் நல்லா விசுவாசிப்பேன். ஆபிரகாமை விட. அவன் எல்லா குறைவும் நிறைவாய் மாறுகிறது. அவன் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.